வணக்கம். ரெட்டை சுடர் பயணத்தில வந்து ஸ்டார்ட்டர் பேக்ல வந்து அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மைண்ட் பத்தி வந்து பார்க்கலாம். கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, அன்கான்ஷியஸ் மைண்டு. இதில வந்து இன்னைக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு பார்க்கலாம். ஏன் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 5% தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, நீங்க வந்து டெய்லி வந்து இப்ப இப்ப நான் பேசுறேன்ல, பேசுறது, நம்ம பார்க்குறது, இது எல்லாமே வந்து கான்ஷியஸா அதாவது கான்ஷியஸா நம்ம செய்றோம். நம்ம செய்றது வந்து தான் வந்து கான்ஷியஸ் மைண்ட். இப்ப காலையில் நேரத்தில் நம்ம முழித்திருக்கிற நேரத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட 90% மேலேயே வந்து அதுல இருக்கு. 90% மேல வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். எ இதுல தான் வந்து உங்களுக்கு சிறு வயதில் நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள அனைத்து விதமான நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள், பயம் என்ன பயம், ஆசைகள் என்னலாம் வந்து நீங்க வந்து பட்டுருக்கீங்களோ, குழந்தை பருவத்தினுடையது, அப்புறம் வந்து நீங்க சமுதாயத்தில் வந்து எப்படி எல்லா நியூஸும் எல்லா இதுவும் அதுக்குள்ள தான் இருக்கும். அதாவது நம்ம நெனைப்போம், இப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து மறந்துட்டேன். நான் சிறு வயதில் நடக்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இல்ல மறந்துட்டேன் அப்டின்னா, அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன அப்டின்னு நெனைப்போம் சில நேரத்துக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாமே க்யூர் பண்ணிட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம எதுவுமே வந்து டியூன் பண்ணியிருக்கவே மாட்டோம். சப்கான்ஷியஸ் மைண்டெல்லாம் வந்து நம்ம எதுவுமே டியூன் பண்ணாம, அது என்ன பண்ணிக்கிடும் அப்டியே குப்பை மாரி அதுக்குள்ள சேர்ந்து இருக்கும். நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் வந்து இப்போ கான்ஷியஸா நம்ம பேசுறது, எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, நைட்டு படுக்கும்போது என்ன பண்ணும்னா, இதோட மெமரீஸ் அதாவது உங்களுக்கு துக்கமா இருக்கட்டும், சந்தோஷமா எதுனாலும் சரி, உங்களுடைய இன்ட்யூஷன்ஸா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல்ஸ் இருக்கட்டும், என்ன டெவலப்டு நீங்க மென்டாலிட்டியா என்ன பண்றீங்க, எல்லாமே உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களோட அடிக்ஷனு, உங்களோட ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸு, எப்படி நீங்க வந்து வாழ்ந்திருக்கிறீங்க, எல்லாமே என்ன ஆயிருக்கும்னா, இதுக்குள்ள தான் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம இவ்ளோ காலங்கள் வந்து அது அது பாட்டுக்கு ஸ்டோர் ஆயிட்டுருக்கும். நம்ம அத அத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ரீப்ரோகிராமே பண்ணியிருக்க மாட்டோம். அதுவா வந்து ஸ்டோர் ஆகும். அப்படியே இருக்கும். இந்த ஜர்னிக்கு வரம்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் முதலே சொன்னது தான். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னிக்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது, ஏதோ ஒரு விசித்திரமா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஒரு வெறுமையில இருக்கும்போது உங்களுக்கு இது தெரிய வரும். இது தெரிய வரம்போதே, நீங்க எல்லாத்தையும் வந்து ரீப்ரோகிராம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் ப்ராசஸ். உங்கள நீங்களே வந்து பழைய நான் அப்படிங்கிறதே இதுல வந்து போயிரும். நீங்க நான் அப்படிங்கிறத ஒரு கட்டமைச்சு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தத்துக்கு அனைத்தையும் நீங்க வந்து ரீப்ரோகிராம் பண்ணுவீங்க. அதனால தான் வந்து நீங்க வந்து ஒரு புது பிறப்பாவே எடுப்பீங்க. அதாவது நீங்க எத்தன வயசுக்கு அப்புறம் இந்த ஜர்னி வந்தாலும் சரி, முன்னாடி இருந்த நீங்கள் வந்து நீங்களாவே இருக்க மாட்டீங்க. அதுதான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும். ஸோ, இது வந்து சயின்டிஃபிக்காவும் வந்து இப்ப நியூரோ சயின்ஸ்லலாம் வந்து நெறையா வந்து இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி மூலமாவே நீங்க இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட பத்தி நீங்க நெட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெறையா இருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம சும்மா வந்து சொல்லல. எல்லாமே வந்து ஆராய்ச்சிப்படியே வந்து நியூரோ சயின்ஸ்ல வந்து எல்லாம் இருக்கு. எல்லா டேட்டாவும் பாஸ்ட் லைஃப், சைல்ட்ஹுட் டேட்டா ஃபுல்லுமே அதுல தான் இருக்கும். உங்களோட ஹர்ட்டு, பெயினு, ட்ராமாஸு, பேரண்ட்ஸோட ப்ரோகிராமிங்கு எல்லாமே வந்து உள்ள தான் இருக்கும். அதுதான் வந்து சில நேரங்கள்ல என்னமா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரீமா வந்து வரும். ஆனா அததான் நீங்க ரீப்ரோகிராம் பண்ணாம இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எதுவுமே இங்க மாறாது. ஏன்னா இது வந்து 90% மேல வந்து உள்ள இருந்து உங்கள இயக்குவது வந்து இதுதான் இருக்கும். இப்போ நீங்க வந்து சொல்லுவீங்க, "நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே மாறல" அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் புரோகிராம் வந்து மேட்ச் ஆகல. நீங்க கரெக்ட்டா புரோகிராம் பண்ணி அவங்களோட மைண்ட வந்து டியூன் அப் வந்து பண்ணல. இது அப்படியே தான் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்ப சிறு வயசுல நீங்க ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு எல்லாமே வச்சுக்கோங்களேன். அதாவது பழக்கவழக்கங்கள், நம்ம சொசைட்டி நார்ம்ஸ் எல்லாமே என்னன்னா, திருப்பி அதையே நம்ம பாக்க என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, இதுதான் உண்மை அப்டின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கும். சரிங்களா? இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிரும், உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் புகுத்தி வச்சுரும். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு எமோஷனல் ஷாக்கோ, ட்ராமாஸோ இருந்தது அப்டின்னு சொன்னா, அதையும் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள போய் போட்டு வச்சுரும். இப்டி எல்லாத்தையுமே வந்து போட்டு வைக்கும்போது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து லாஜிக்கா பாக்காது. நீங்க எமோஷனலா, ரிப்பீட்டேஷனா
என்ன பண்றீங்களோ, அத அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இதுல நெறைய விதமான மைன்யூட் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஹைப்போதாலமஸ் நெறைய சொல்லுவாங்க இதுல. ஸோ சின்ன சின்ன இருக்கு. அதுல ஒரு பார்ட் தான் வந்து இன்னர் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இப்போ, அது இருக்கும். சரிங்களா? இது வந்து அதுல ஒரு பகுதியா வந்து இருக்கும். அதையும் எடுத்து வந்து நீங்க வந்து ஹீல் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி வந்து புரோகிராம் பண்ணலாம்? எப்படி வந்து இந்த 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 சப்கான்ஷியஸ் மைண்ட வந்து ரீப்ரோகிராம் வந்து பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து தினமும் அதனால தான் வந்து இந்த ரிப்பீட்டட் விஷயங்கள் சிறு வயதிலேருந்து நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா இது வந்து எமோஷனலா ரிப்பீட்டேஷனா என்ன நடக்குதோ அத எடுத்துக்கும். லாஜிக்கா அதுக்கு வந்து யோசிச்சு அப்படின்னா வந்து அது வந்து செய்ய தெரியாது அதுக்கு சப்கான்ஷியஸ்க்கு. ஸோ 90% மேல இதுதான் இருக்கு. ஆனா, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், ஒரு உணர்ச்சி பூர்வமாகவே அதுட்ட வந்து பேசணும். பேசும்போது தான் அது என்ன ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஈஸியா மாறாது. ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு 30 இயர்ஸ் இருக்கிறீங்கன்னா, நீங்களே யோசித்து பாருங்களேன். பிறந்ததுலருந்து இப்போ வரைக்கும் நீங்க எவ்ளோ டேட்டாஸ் உள்ள டம்ப் பண்ணி வச்சிருக்கும் இது. அப்போ எல்லாத்தையும் சின்னதா இருக்கிற அத்தனையும் நீங்க வந்து ஏதாவது ஒரு வூண்ட்ஸ் இருந்ததுன்னா, அதையும் எடுத்து வந்து கியூர் பண்ணும். அப்ப இது எவ்ளோ ஏன்னா 90% மேல இருக்கிறது. ஸோ இதுல தான் வந்து இந்த பிறந்ததிலிருந்து நீங்க இத்தன வயசு வரை அது எத்தன வயசு வரைக்கும் இந்த ஜர்னிக்குள்ள என்டர் ஆகுற வரைக்கும் இருக்கிற அத்தனையும் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப இப்பமே உங்களுக்கு என்ன தெரியும்னா, இது அவ்வளவு எளிது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஏன் அப்படின்னா, இத்தன வருஷ காலங்கள் நம்மள் வச்சிருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வந்து மாத்த போகிறோம். ரீப்ரோகிராம் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்டின்னா, உணர்ச்சி பூர்வமாக அதுட்ட வந்து நீங்க வந்து பேசணும். பேசும்போது தான் அது செயல்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கா அதுக்கு வந்து யோசிச்சு செயல்பட தெரியாது. அடுத்தது என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விசுவலைசேஷன் வந்து நீங்க வந்து நெனைக்கிறீங்க. இப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம இதுல வந்து விசுவலைசேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நான் ரொம்ப செய்றது அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த விசுவலைசேஷன் ப்ராசஸ் தான். ஏன் அப்டின்னா, காட்சி பயிற்சி அப்டின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அதனால தான் நம்ம அந்த கட் மெத்தட்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அ அந்த கட் மெத்தட் எல்லாமே வந்து இதுக்கு யூஸ் ஆகும். அதுமே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. எனக்கு ஆக்சுவலா அது புரியவே இல்ல. கட் மெத்தட் எனக்கு நானே கட் பண்ணிக்கணும் அப்டின்னாரு. அ எனக்குள்ள வந்து இது இருக்கு அப்டின்னு என்னமோ சொன்னாரு. எனக்கு ஆக்சுவலா அது புரியல. கட் மெத்தடுங்கிறது என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளதே வந்து நீங்க வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்காங்க. நான் இன்னொரு தனியா வந்து கட் மெத்தடுக்கு வந்து நான் வந்து போடுறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அந்த நீங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த கட் மெத்தட் வந்து விசுவலைசேஷன் மூலமா தான் நம்ம வந்து செய்வோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதாவது ஒரு நடந்தது போல ஒரு காட்சிய வச்சுட்டு, அந்த அந்த ஹாப்பினஸ வந்து நீங்க இது இது வந்து எப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நம்ம வந்து எல்லாருமே அத படிச்சிருப்போம்னு நெனைக்கிறேன். தமிழ்லனா வந்து இருக்கு. எ அது நான் நான் வந்து அத ஃபுல்லும் படிச்சிருக்கேன் நானு. அப்போ வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஆம்வேல வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஃபுல்லுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பத்தி ரொம்ப லெவல். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க அந்த மாரி அதாவது என்ன சொல்றது? நம்மளுடைய ம் இந்த செயின் மாரி இருக்கிற அந்த மாரி பிசினஸ் பண்றவங்க, மார்க்கெட்டிங் பண்றவங்க ஃபுல்லுமே வந்து இத வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ